ஸோ ஓகே ஆர்எல்எஃப், இது வந்துட்டு கேமரா ஆங்கிள் 2. ஸோ இந்த கேமரா ஆங்கிள் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு போக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தா அதே பவர் ஹவுஸ் கிட்ட தான் இருக்கும். இது வந்து பவர் ஹவுஸ். இது வந்து 6 கார்னர்னு சொல்லிட்டு ஒரு கட்டு. ஸோ இங்கிருந்து எப்படி பார்ப்போம்னா, நம்ம அப்படியே அந்த பாலத்துலேருந்து பார்க்குறப்போ ஒரு வான வெடிக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கட்டு வழியாக தான் போக போகிறோம். அங்கேருந்து போனோம்னா கோயம்புத்தூரோட ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்துடும். ஸோ அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து போனோம்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெக்ஸ்டைல் மேம்பாலம் அது ஏறி இறங்கினோம்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வரல. ஸோ ஆக்சுவலாக இதுக்கும் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸு. நம்ம ஃபோனில் இருக்க டைமிங்க்கும் நம்ம டாமில் இருக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸு. ஏன்டா அப்படி வச்சுருக்கீன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்கேயாச்சும் நம்ம நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை பார்த்தா கிளம்புவோம். ஸோ அந்த ஃபோனில் இருக்க டைமிங் பார்த்துட்டு கிளம்புனோன்னா இங்கே வந்து நம்ம டாம் ஆன் பண்ணுவோமா, டாம் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். இங்கே ஏதோ ஃபங்க்ஷன்ப்பா பார்த்து எல்லா ரோடும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. நிறைய ஒரு மோட்டோ விளாக் எடுக்க விட்றாங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமரா ஆங்கிள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு கேமரா வந்துட்டு இப்படி கீழே இருக்குது. ஓகேங்களா, கேமரா வந்துட்டு இப்படி கீழே இருக்கனால ஸோ எனக்கு ரோடும் நல்லா விசிபிளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பீடோமீட்டரும் நல்லா விசிபிளாக இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா கேமரா ஆஃப் ஆனால் மட்டும் தெரியாது. இதுக்கு அடிஷ்னலாக பேட்டரியும் கிடையாது, சிங்கிள் பேட்டரி மட்டும்தான். நம்ம எங்கேயாச்சும் லாங் ரைட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அடிஷ்னல் பேட்டரி கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நின்று பேட்டரி மறுபடியும் சார்ஜ் மட்டும் தான் போக முடியும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கங்கா யமுனா தேட்டருக்கே வந்துட்டோம். இந்த ரோடு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்றது தான் நான் மறுபடியும் இந்த வழியாக வந்திருக்கவே மாட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் இந்த வேர்டுவே நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் மோட்டோ விளாக் ஆரம்பிச்சதுலேருந்து. எனக்கு உண்மையாலுமே ஆர்எல்எஃப், எனக்கு வண்டியை டிராஃபிக்கில் நின்று ஓட்டுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இருக்குல்லே அதை மாதிரி ஒரு கடுப்பான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது தெரியுமா. வண்டி எடுத்தோம்னா சும்மா சிட்டாக பறக்கணும், அதுதான் அது பர்ஃபெக்டான ரைடுக்கான அழகு. ஆனால் நின்று போகிறதும் நல்லா இருக்கும், ஆனால் ரொம்பலாம் நல்லா இருக்காது. ஆக்சுவலாக அந்த ரெட் கலர் கார் ஒன்று இருந்துச்சு ஆர்எல்எஃப், அப்படியே நம்ம பாலை விட்டு இறங்குறப்போ அந்த கார் தான் ஏதோ பிரச்சனை போல். கார் பிரேக் டவுன் தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக நிறைய வெஹிக்கிள்ஸ் போகுது. ஸோ நம்ம இப்படியே போய் பார்ப்போம். ஏன்னாலுமே நம்ம கோயம்புத்தூர் போலீஸ் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே. தப்பு சரின்னா சரி, அதுதான் போலீஸோட இயல்பான விஷயங்கள். கார் தான் ஏதோ பிரச்சனை போல ஆரல. நான் ஆக்சுவலாக இந்த பாலத்து மேலே ஏறி வந்ததுக்கே இந்த சைடு வந்துட்டு இப்படி பேக்கில் டேஞ்சர் லைட் இருக்கும் பார்த்தீங்களா எல்லா வண்டியிலையுமே, அது வந்துட்டு ரெட் கலரில் தெரியும். இப்படி நம்ம போகிற பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஷேடில் லைட் எரியும். அது வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதை காட்டிட்டு கேமரா செக் பண்ணிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். ஸோ வந்த இடத்துல சரியான டிஸப்பாயின்மெண்ட் ஆகி போச்சு. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, இது வந்துட்டு நம்ம இருக்கிற ஏரியா தான், நம்ம எப்போ வேணால் வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு போகலாம். சரி, ஏன் இந்த பாலம் தானே அந்த பாலம் இல்லையான்னு பார்த்தா அந்த பாலத்துலேயும் தெரியும் ஆகல. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதில் வண்டி போயிட்டே இருக்கும். இதில் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஏன்னா இதில் இருக்க பிரெத்து வந்துட்டு கொஞ்சம் கம்மி இந்த பாலத்தில். ஆனால் வண்டி ஸ்லோவாக போனால அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா முன்னாடி அந்த சிவப்பு கலரில் லைட் எரியிறது. ஸோ இந்த மாதிரி தான் நானும் நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஆசையில் 2 தோசை ஊற்றுன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே பல்பாக போச்சு. மறுபடியும் நம்ம வந்த வழியாகவே போக போகிறோம். இந்த கேமராவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் கேமரா ஆஃப் ஆகிருங்கிற பயத்துலேயே நான் சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா கேமரா வந்ததுலேருந்து நான் ஒன்றும் அதுக்கு சார்ஜ் கூட போடல. இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதே பாலத்து கீழே தான் இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ வேறு வழி இல்லை, நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் நான் உங்களுக்கு அது காட்ட முடியும். எனக்கு எதுவுமோ பேக் பிரேக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. உண்மையாக தான் வரல, பேக் பிரேக் மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட் பிரேக் கூட கரெக்டாக இருக்குது, பேக் பிரேக் தான் கம்மியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு.
இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாளைக்கு தான் செக் பண்ணி பார்க்க முடியும். இப்படி நம்ம யூடர்ன் போட்டு வந்த வழியாகவே போகணும். ஆவரம்பாளையம் பாலத்தில் ஆவரம்பாளையம் பாலத்துக்கு கீழே ட்ரெயின் போகும் அண்டர் கிரவுண்டில். ஸோ அதனாச்சும் போய் பார்க்கலாம் வாங்க. மணி எத்தனை 8 தான் ஆச்சு. ஆக்சுவலாக இப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஏதோ இருக்குது, அதனாச்சும் போய் ஜாலியாக பார்க்கலாம். வரல டிஸப்பாயின்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஸோ இன்றைக்கி இல்லாத விஷயம் நாளைக்கு நடக்கும், அவ்வளோதான். மனசை தேதி கிளம்ப வேண்டியதான். இந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு சின்ன கார்னால் சின்ன கார் இல்லை, ஒரு கார்னால் வந்த பிரச்சனை பார்த்தீங்களா. இந்த பாலம் ஃபுல்லாக பிளாக் ஆகி கீழே இந்த ரோடு பிளாக் ஆகி பாப்பா. இதுவே டூ வீலருக்கு இந்த மாதிரி அழிஞ்சுன்னு வைங்க, நம்ம அப்படியே சருன்னு வந்திருக்கலாம். வண்டி நியூட்ரல் பண்ணோமா, பாலத்தொட்டு சருன்னு ஒதுக்கிட்டு வந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுவே ரோட்டில் நடந்தால் யாராவது ஸ்டோ பண்ணிட்டு போனோம், இல்லைனா நம்மளே தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ரோடுமே இப்படியே பஞ்சாயத்தில் இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது. அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெஃப்ட்டு கட் ஆகும், ரைட்டு கட் ஆகும். அந்த ரைட்டில் இருந்து நம்ம அப்படியே போயிடலாம் வரல. இந்த டிராஃபிக்கில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கரெக்டான வேல போகணுங்கிறது நடக்காத காரியம். அதனால் ரைட் எடுத்துகிட்டு ஒன் வே, அந்த ஒன் வேயில் அப்படியே போயிடலாம். கொஞ்சம் இந்த வண்டி மட்டும் முன்னாடி போச்சுன்னா போயிடலாம். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அப்பாடா ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரே ஒரு பேட்ரி தான் இருக்குது. கேமரா கூட அடிஷ்னல் பேட்ரி கூட வரல. ஸோ இப்போ அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதனால இப்போ நம்ம மொபைல் கேம் ஆன் பண்ணிவிட்டு அதில் நான் வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கூடிய விரைவில் அந்த பேட்ரி நம்ம வாங்கிடலாம் வரல. இப்போது இந்த மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி எதாவது நடக்குதுன்னு வைங்களேன், நம்ம பேட்ரிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதே மாதிரி ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு வ்ளாக் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வைங்களேன், நம்மகிட்ட ஒரே ஒரு மைக்கு தான் இருந்துச்சு, அதுவும் நம்ம ஹெல்மெட்குள்ளே வச்சாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் கேமராவில் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கப்போ அது ஆடியோ சரியாக கேட்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மைக்கு வாங்கி ஹெல்மெட்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதே மைக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கேமராவுக்கு அதே மைக் ஃபிட் ஆகுது. அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு மைக் வாங்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, கேமராவில் பேட்ரி இல்லைன்னா வைங்களேன், இந்த மாதிரி மொபைலில் மவுண்ட் பண்ணிவிட்டு நான் வ்ளாக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் இன்னொரு மைக் தேவைப்படுது. அது வந்துட்டு மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்கில் மாட்டிக்கிற மாதிரி அது ஒன்று வாங்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்கு ரொம்ப முக்கியம், பேட்ரி அடிஷ்னல் பேட்ரி ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து நம்ம ஒரு லாங் ரைடு வந்துட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம் வந்துட்டு பேட்ரி மைக் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சிக்கலாக போயிருங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கிறேன். ஓகே ஆர்ல, இப்போ வந்து நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு மித்தெல்லாம் நான் உங்களுக்கு வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஓகே ஆர்ல, இன்றைக்கி வந்து நினச்ச எதுவுமே அவ்வளோக்கா நடக்கலை. ஸோ கேமரா நான் சொன்னேன்ல, வாங்கினாப்புலேருந்து சார்ஜே போடல, அது 21 நிமிஷம் ஓடுனதே பெரிய விஷயம். ஸோ இப்போ போய்ட்டு கேமராவை சார்ஜ் பண்ணிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் அப்புறம் விஷயம் ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட என் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.